Praise the Lord. Hallelujah. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுடைய நீண்ட நாள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவாராக. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்ற வார்த்தையின்படி இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறுவடை என்ற தலைப்பிலே நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அறுவடை என்று சொன்னாலே அது விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு செழிப்பும் அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்திலே நாம் கவனிக்கிறோம். சிலருக்கு மாத சம்பளம் வாங்குகிற அன்றைக்கு அறுவடை பெற்றது போல ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே நாம் அறுவடை என்று சொன்னாலே அது மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பை நமக்கு தருகிறதாக இருக்கின்றது. வேத புஸ்தகத்திலே நாம் பல அறுவடை காலங்களையும் அறுவடை செய்தவர்களையும் நாம் கவனிக்கலாம். சில வேத பகுதிகளை நான் ஜெபத்தோடு ஆயத்தம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாலை நேரத்தில் நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. மன்னார்குடியிலே ஊழியை பொறுப்படுத்தி 25 ஆண்டுகள் முடித்து 26வது ஆண்டின் துவக்க நாள். அல்லேலூயா. இன்றைக்கு இங்கே வந்திருப்பது எனக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். தேவன் பேசுவார் எங்களுக்கும். ஆமென். தேவன் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது இதுவரை கைவிடவில்லை, இனியும் கைவிட மாட்டார் என்ற உறுதியை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கும் இந்த தலைப்பின் கீழாக வேத வசனங்களை நாம் வாசித்து நாம் அதை தியானித்து புரிந்து கொள்வோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் தேவன் நமக்கு நன்மையை செய்வார் என்பதிலே உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல அறுவடையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அறுவடைக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று சொல்லுகிறதில்லையா? 4 மாதம் இல்லை, அது இப்பொழுதே அறுப்பு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, பரலோகத்திலே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க, மனிதர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்காக இயேசு சொன்ன அறுவடை. ஆனால் உலக மக்கள் நிலத்திலே விதை விதைத்து அது வளர்ந்து அது குறிப்பிட்ட நாளிலே அறுவடை செய்கிறதை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. இயேசு நமக்கு 2ஐயும் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக விசேஷமாக ஆத்தும அறுவடையை அவர் நம்மிடத்திலே உறுதியாய் சொல்லியிருக்கிறார். இந்த மாலை வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். இத்தனை ஆண்டுகளாக நடத்தினார், இன்னும் அவர் நடத்துவார். அவர் ஒருவர் தான் நம்மை நடத்தினார். அப்படி நடத்தி வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நஷ்டங்கள், சில வேதனைகள் நாம் சந்திக்கும்போது, சில தோல்விகளை நாம் சந்திக்கும்போது, முதலாவது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்று நம்மை சரி செய்து கொண்டால், நாம் தேவனோடு சரியாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிறார்,
உதவி செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் உதவி செய்வார். கைவிடுத்து ஆமேன், நல்ல ஆமேன் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கும் தேவனுக்கும் எப்பொழுதும் நல்ல உறவு இருப்பது அவசியம். தேவனுக்கு பிரியமானபடி நடப்பது நமக்கு தேவை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று சொல்லி நாம் கடைப்பிடிப்போம்னு சொன்னால் நம்முடைய அறுவடை வேலைகளிலே தேவன் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அவர் தர வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த வேத வசனத்திலே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனிப்போம்னு சொன்னால் நிலத்து அறுவடை நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் தருகிறார். வேத புஸ்தகத்திலே ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனம், அங்கு பெத்லகேம் ஊரிலே விதைத்து வளர்ந்து வந்ததை, முதிர்ச்சியானதை பார்த்து அறுவடை செய்கிற ஒரு காலம். கொஞ்சம் நிலத்திலே சில நாள், அதிக நிலத்திலே இன்னும் சற்று அதிக நாட்கள் எடுத்து அறுவடை செய்வார்கள். அங்கு நகோமி அறுப்பின் துவக்கத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22 வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆமென். வார்கோதுமையின் அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் வந்தார்கள். இந்த நகோமி தன் கணவரோடும் 2 ஆண் பிள்ளைகளோடும் பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு 4 பேரும் சென்றார்கள். 10 வருஷம் அங்கு குடியிருந்தார்கள். 2 திருமணம் நடந்தது, 3 மரணம் சந்திக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவள் கேள்விப்படுகிறதான ஒரு வார்த்தை, தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார், பஞ்சத்தை நீக்கினார், வறட்சியை நீக்கினார், தரித்திரத்தை நீக்கினார். ஆமேன். மழை பெய்தது, விவசாயம் செய்தார்கள், விதைத்தார்கள், களை பிடுங்கினார்கள், காத்திருந்தார்கள். இது அறுப்பின் காலம். இப்பொழுதே அறுவடை ஆரம்பமாக இருக்கிறது. கை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. எழுத்தின்படியாக நிலத்தில் விதைத்த விதைக்கு ஒரு அறுப்பு காலம் வைத்து அதை அறுவடை செய்கிறார்கள். அந்த அறுவடைக்கு எதிராக கிரியை செய்கிற பஞ்சம், வறுமை, தரித்திரம், இவைகளை தேவன் கடந்து மீண்டும் தம்முடைய ஜனங்களுக்கு செழிப்பை அவர் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பெத்லகேம் ஊரில் இருக்கிற மக்கள் மழை பெய்தவுடனே விவசாயம் செய்து அறுப்பின் துவக்கத்திலே மீண்டுமாக நகோமி தன் சொந்த ஊருக்கு வந்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சந்ததியிலே மீண்டும் பிள்ளை பிறக்க, அந்த பிள்ளையின் மூலமாக தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி, ஆமேன், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னடையாளமாக அந்த இடத்திலே நகோமியை தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் கவனிக்கிறோம், ஒரு விதைப்பு, ஒரு அறுப்பு என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த அறுப்பிலே ஒரு மகிழ்ச்சியை தேவன் நித்திய காலத்துக்கென்று பெத்லகேம் ஊராளிய நகோமிக்கு தேவன் கொடுத்தார். நாம் புரிந்து கொள்கிறோம், தேவன் எப்பொழுதும் தம்முடைய ஜனங்களை விசாரிப்பார். பஞ்சம் என்று சொன்னால் அந்த பஞ்சத்தை மாற்றி மீண்டும் ஒரு செழிப்பை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பஞ்சம் இருந்திருக்கலாம், அது நேற்றோடு முடிந்தது. இன்றிலிருந்து ஒரு அறுவடை, ஒரு செழிப்பு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே, ஆமேன், துக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஆமேன், வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உங்கள் ஜெபங்களுக்கு ஒரு பதில் தந்து, ஆமேன், உங்களை செழிப்பாக்குகிற தேவன் உங்கள் அறுவடையிலே உங்களுடைய கரம் கூட இருக்க, அறுவடை செழிப்பு மகிழ்ச்சியை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்றைக்கு நகோமியை சந்தித்தார், வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொடுத்தார், எல்லாம் நன்றாக பிறகு அமைய கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நிலத்தின்படியாகவும் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார்,
ஆவிக்குரிய முறைப்படியும் அவர் சந்தித்து கொண்டு வருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 3 விதமான விதைப்பு அறுப்பு என்று சொல்லி 3 பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நிலத்திலே, இன்னொன்று நீதிமான் துன்மார்க்கன் என்று சொல்லி 2 பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும்போது உலகத்தின் முடிவை இயேசு அங்கே இப்படி தான் இருக்கும் என்று அவர் ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்து முடிவு இப்படித்தான் இருக்கும். விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். 30, அதற்கு அடுத்தபடியாக 2 மடங்கு 60, அதுக்கு பிறகு 100 என்ற ஒரு எண்ணிக்கை. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணிக்கை. அது ஒரு சாதனையான ஒரு எண். அப்படிப்பட்ட ஒரு அறுவடை அங்கே தேவன் தருகிறார். அது மாத்திரமல்ல, விதை கலை என்று சொல்லி 2ஐயும் வேறுபடுத்துகிறார். விதை மனிதர்கள் விதைக்கிறார்கள், கலை பிசாசு விதைக்கிறான். உலகத்தின் முடிவிலே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி கலைகளை பிடுங்கி கட்டி அக்கினியிலே சுட்டெரிக்க வைக்கிறார். கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்க்கிறார். அதுபோல வேத வசனத்தின்படி, தேவ சுத்தத்தின்படி வாழ்ந்து இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். கைவெடுத்து ஆமேன் சொல்லுவாம். ஆமேன், ஹல்லேலூயா. அது உலகத்தின் கடைசி முடிவு அறுவடை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் அங்கே தேவனை சந்திப்போம், பரலோகத்திலே நாம் சேர்க்கப்படுவோம் என்பதை வேத வசனத்திலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 இந்த 3 வசனங்களை நாம் கவனிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணா ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வசனங்களுமே நாம் தெரிந்து கொண்டு படிப்படியாக எப்படி விதைத்து அறுவடை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தீர்மானம் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலே தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே 2 பிரிவுகளாக அந்த விதைக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், இன்னொன்று ஆவிக்கென்று விதைக்கிறவன் என்று சொல்லி 8ஆம் வசனத்திலே 2 பிரிவு நிலையிலே அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை நாம் ஆவிக்கென்று, தேவனுக்கென்று, வேத வசனத்துக்கென்று நாம் விதைக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்ள கிருபை தருவாராக. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்கென்று என்று நாம் எடுத்துக்கொள்வோம், தீர்மானிப்போம் சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்க 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்படியானால் ஆவிக்கென்று விதைக்கிறது நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யும் போது சில நேரம் நமக்கு சோர்வு வரும், தீமை வரும். அப்படி வந்தாலும் நாம் செய்கிறதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். கைவெடுத்து ஆமென் சொல்லுவோமாக. 9ஆம் வசனம் வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் போகாதிருந்தால், நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து நாம் நன்மை செய்ய வேண்டும்.
நன்மை செய்வது, ஆவிக்கென்று விதைக்கிற அனுபவம். ஆகவே இந்த நன்மை செய்கிற அனுபவத்தை தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் கைவெடுத்து ஆமென் சொல்லுவோம், அறுப்போம். ஆமென் சொல்லுவோம். அறுப்போம் சொன்னால் பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம். இன்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி நன்மை செய்கிறது யாருக்கு நன்மை செய்கிறது என்று கவனிப்போம் சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனம், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை யாவருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது உலகத்திலே அநேகர் செய்கிறார்கள். உலகம் செய்யும்போது நாமும் அதில் இணைந்து கொள்வோம். கர்த்தர் அதில் உதவி செய்வார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் படிப்படியாக ஆவிக்குரிய விதை என்று சொல்லி படிப்படியாக நன்மை செய்வது, அந்த நன்மையை விசுவாச குடும்பத்தாருக்கு செய்வது என்று சொல்லி குறிப்பிட்டு கவனிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் விதைத்த ஆவிக்குரிய விதைக்கு ஏற்றபடி பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏற்ற காலத்தில் அறுப்போம் சொல்கிற அந்த வார்த்தையின்படி ஏற்ற காலத்திலே நாம் பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நன்மை செய்யும்போது சில நேரம் வருகிற துன்பங்கள் இனி நன்மையே செய்யக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நேராக நாம் போய்விடுவோம். அப்படி தளர்ந்து போகாமல் நாம் காத்திருப்போம் சொன்னால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்ய தேவன் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு இன்னும் சற்று விளக்கமாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 10 வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதிகளெல்லாம் நாம் ஏற்கனவே படித்திருப்போம், கேட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இவைகளை மீண்டும் ஞாபகத்துக்கு கொண்டு வரவே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வசனத்தையும் நாம் கவனிப்போம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது விதைக்கிறவன் அறுப்பான். ஆமென் சொல்லுவோம். நிச்சயமாக ஒரு விதைனாலும் அல்லது 100 விதையானாலும் விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள். உலகத்தில் சில செடிகளை விதைக்கிறார்கள். சாலை ஓரங்களில் சிலர் மரங்களை சிறு செடியாக நடுகிறார்கள். அது வளர்ந்து மரமாக வளர்கிறது. அவர்களுக்கெல்லாம் பலன் அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. சில நேரம் சிலதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வேத வசனம் தேவனுடைய பிள்ளை விதைக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அறுப்பார்கள். ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. ஆனால் எந்த அளவு என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் தான் தீர்மானிக்கணும். சிறுக விதைக்கிறோமா பெருக விதைக்கிறோமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கும் போது 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். விதைப்பு அறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கொடுக்க கடவன் என்று முடிக்கப்படுகிறது. அப்படியானால் கொடுப்பதை விதைக்கு ஒப்பனையாக விதைத்து அந்த விதை முளைத்து வளர்ந்து பலன் கொடுக்கிறது போல நாம் கொடுப்பதும் நமக்கு பலனை கொடுக்கும் என்பதை தேவன் இங்கு மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறார். கொடுப்பது விதைப்பதுக்குரிய வேலை போல உள்ளது. ஆகவே கொஞ்சம் கொடுப்பதானாலும் அதிகமாக கொடுப்பதானாலும் கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவன் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதை
கவனித்து கொள்கிறோம். பல வாரங்கள் இந்த வசனத்தை சொல்லுவோம், பல நாட்கள் இந்த வசனத்தை சொல்லி கொடுக்க உற்சாகப்படுத்துவோம். இப்படி நாம் செய்யும்போது அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கொடுத்தா நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். கொடுக்க கொடுக்க நாம் பெருகுவோம். கைவிட்டு ஆமேன் சொல்லுவான். ஆமேன். நாம் கொடுப்பது தேவனுக்காக நாம் விதைக்கிறோம், நாம் கொடுக்கிறோம். அப்படி செய்கிற நாம் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. நாம் பெருகுவோம், பெருகிக் கொண்டே இருப்போம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகல நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக அவர் உங்களுக்கு கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே தேடும்போது கர்த்தர் புது கிருபைகளை தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலே அவருடைய கிருபையினால் நம்முடைய வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற திருப்தியாக்குகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட வசனங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதிகாலையில் கர்த்தரை தேட தேட அந்த புதிய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள அந்த கிருபையிலே வல்லமை உடையவர்களாக தேவன் நம்ம வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே அறிந்ததான் கோல்கேட் நம்ம எல்லாம் அறிந்த ஒன்று தான். முதல்ல பவுடராக வந்தது, பேஸ்ட்டாக ப்ரஷ்ஷாக இன்றைக்கும் நம்ம உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பல தலைமுறை உபயோகப்படுத்தியிருக்கிறோம். அந்த கோல்கேட் ஒரு இங்கிலாந்து தேசத்து ஒரு விசுவாசி, குதிரையில் சென்ற ஒரு இராணுவ வீரர் ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவுக்கு அர்ப்பணி, இயேசுவை ஆசீர்வதிப்ப சொல்லும்போது அந்த வார்த்தையை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு சென்று அவர் சிறிய தொழில் ஆரம்பித்து அதில் 10ல் 1 கரெக்டாக வாரம் சபைக்கு செல்லும்போது தசமாக கொடுக்கும்போது தேவன் அவரை ஆசீர்வதித்தார். பல ஊழியங்களுக்கு கொடுத்தார். பல தொழில் நிறுவனங்களை அதிகமாக விரிவாக்கினார். உலகம் முழுசும் இன்னைக்கு கோல்கேட் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. காரணம், இந்த வசனத்தின்படி விதைக்க 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 தேவன் கொடுத்து கொண்டே வந்தார். 10ல் 1, 10ல் 2, 10ல் 3 இப்படி சொல்லி வருகிற வருமானம் எல்லாமே இப்போ ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் அந்த பெயரிலே ஊழியத்துக்கு ஏராளமான பணங்கள் கொடுத்து உதவி செய்யப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக கொடுத்த ஒருவரும் வெறுமையாக போவதில்லை, குறைந்து போவதில்லை, அவர்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். ஆமேன். விதைக்கிறவனுக்கு விதையை தருவார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தருவார். அவர்கள் விதைத்து ஆமேன் அது வர்த்திக்க செய்ய அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் கவனிக்கின்ற வார்த்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய பலன் ஆமேன் இம்மையிலும் பெற்றுக்கொள்வோம், மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பெயரிலே ஒரு கணக்கு இருக்கிறது. ஆமேன். உதவியை நாடாமல், உபகாரத்தை நாடாமல், உங்கள் கணக்கிலே பலன் பெருகும்படி அப்போஸ்தலனாகிய பவுல்
பிலிப்பியர் சபைக்கு கடிதம் எழுதும்போது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விதைத்தால் நிச்சயமாக அறுப்போம். ஆமென் சொல்லுவோம். நாம் குறைந்து போக மாட்டோம், நாம் பெருகுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே விதைப்பது என்பது கொடுப்பதற்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுப்பது என்பது விதைப்புக்கு சமாதானம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக நாம் வசனத்திலே கவனிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் விதைத்தால் அறுப்போம். விதைக்கிற நாம், கொடுக்கிற நாம் குறைந்து போவது இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் விவசாயம் செய்ததாக நான் படிக்கலை, யாக்கோபு விவசாயம் செய்தார் என்று நான் படிக்கலை. ஆனால் ஈசாக்கு விவசாயம் செய்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கிலும் யாக்கோபை பார்க்கிலும் அதிக வயது வாழ்ந்து மரித்தது ஈசாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பிறந்ததிலிருந்து நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார் என்பதுதான் வேதத்தின் சத்தியம். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஈசாக்கை நாம் கவனிப்போம் சொன்னால், பஞ்ச காலத்திலே எகிப்துக்கு நேராக சென்றபோது தேவன் ஈசாக்கோடு கூட பேசினார். நான் காண்பிக்கின்ற இந்த தேசத்திலே நீ விதை என்று சொன்னார். அது கேரார் என்ற தேசம். அந்த தேசத்திலேயும் விவசாயம் செய்தார்கள். விவசாயம் அவர்களுக்கு பலிக்கவில்லை. விதைத்தவர்களெல்லாம் தோற்று போனார்கள். காரணம், அந்த கேரார் மலை பகுதியான ஒரு இடம். நிலத்தை தோண்டினா மண் வராது, பாறைகள் தான் வரும். அப்படிப்பட்ட நிலத்திலே விவசாயம் செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த ஈசாக்கு தேவன் சொன்னார் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே விதைத்தான். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமென். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். உலகத்தின் பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தர வழியாக கானான் தேசத்தை சுதந்திரிக்க சென்றபோது தண்ணீர் இல்லை. கண்மலையை பிளந்து அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது. அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. தேவன் செய்கின்ற காரியங்கள் மனிதர்கள் மூளைக்கு அப்பாற்பட்டது. தேவன் எதையும் எங்கேயும் எப்படி செய்வார் என்பதற்கு அடையாளம்தான் அந்த கற்பாரிலிருந்து வந்த தண்ணீர். புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் தண்ணீர் ஓட்டத்தை கவனித்து அது எப்படி வருகிறது என்று ஆராய்ச்சி செய்தால் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. கை வீழ்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதுபோல இந்த கேரார் தேசத்திலே விவசாயிகள் நல்ல அனுபவம் உள்ளவர்கள் விதைக்க மாட்டார்கள். காரணம், அது கற்பாறையான தேசம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கு விதைத்தான். நம்முடைய வியாபாரம், தொழில், நம்முடைய வேலை, ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் சொல்லுகிறபடி செய்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த மாலை வேளையிலே நம்முடைய வியாபாரம், தொழில், வேலையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்தால் ஈசாக்கை போல
நாம் கீழ்ப்படிந்து வேத வசனத்தினுடைய நடந்தால், உண்மையாய் நடந்தால் பரிபூரண நன்மையை பெற்றுக்கொள்வான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண நன்மையை பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படி நாம் தேவ வசனத்தை உண்மையாய் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்படுவோம். முற்பிதாக்கள்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேரும் தான் முற்பிதாக்கள். இல்லை அதிகமாக தேவனோடு உறவாடி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையுடன் நடந்த முற்பிதா என்று சொன்னால் ஈசாக்கைத்தான் சொல்ல முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் அப்படியே ஈசாக்கு வந்தது, அதில் குறைவில்லை, நிறைவானது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த ஈசாக்கிடத்திலே சத்துருக்கள் வந்து சமாதானமானார்கள். நீங்கள் கர்த்தர் சொன்னபடி விதைப்பீர்கள் என்று சொன்னால், கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஆமேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கை போல பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். இந்த மாலை வேளையில் நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். அறுவடையின் என்ற தலைப்பிலே அறுவடை நமக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது கவனித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கு நமக்கு பலமுறை சொல்லப்பட்டதை நாம் கவனித்திருக்கிறோம். கலாத்தியர் நிருபத்திலே சோர்ந்து போகாமல் நாம் நன்மை செய்வோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி செய்தால் ஏற்ற காலத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் தேவனுக்கென்று விதைப்போம், தேவனுக்கென்று நாம் கொடுப்போம். நல்ல அறுவடை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மீண்டும் நம்முடைய நினைவில் கொண்டு வருவோம். யோவான் 4:35 கொண்டு வருவோம். இப்பொழுதே அறுப்பு காலம், இப்பொழுதே அறுப்பு காலம். இப்பொழுதே நன்மை செய்தால் இப்பொழுதே அதுக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இன்றைக்கே இப்பொழுதே நாம் விதைக்கவும் கொடுக்கவும் ஆயத்தமாயிருப்போம்னு சொன்னால் அறுவடை செய்யவும் தேவன் நமக்கு உதவி செய்வார். வேத வசனங்களே விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இரண்டும் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெறும். ஒரு பக்கம் விதைப்பார்கள், ஒரு பக்கம் அறுப்பார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட, நாம் இதில் பங்கு பெற, நாம் இதில் ஆசீர்வதிக்கப்பட தேவனே நம்மை நடத்துகிறார். விதைக்கவும் நடத்துகிறார், அறுவடை செய்யவும் நடத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாலை வேளையிலே ராத்திரி நேரத்தில் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை. அறுவடையின் காலம் இன்னும் 4 மாதம் இல்லை, இப்பொழுதே வந்திருக்கிறது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் பலன் இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஈசாக்கு 100 மடங்கு பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள, நற்கிரியைகளை செய்ய, சோர்ந்து போகாமல் செய்ய, அவன் ஏற்ற காலத்தில் நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அறுக்கும்படியாக, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிறவர் உங்களை விதைக்கவும் வைப்பார், அறுவடை செய்யவும் வைப்பார், உங்களை மேன்மையாக வைப்பார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தபோது அவன் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவது இல்லை. ஆமேன். உலகத்தின் முடிவு, அறுவடையின் காலம், அறுவடை செய்வது போல உலகத்தின் முடிவு. ஆமேன். கோதுமை
களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது போல நீதிமான் நித்தியத்தில் பரலோகத்தில் சேர்க்கப்படுவான். துன்மார்க்கன், தேவ சித்தம் செய்யாதவன், வம்பு செய்கிறவன், இடறல் செய்கிறவன் தேவதூதர்கள் கட்டப்பட்டு புறம்பான இருளிலே தள்ளப்படுவான். உலகத்தின் முடிவு அறுவடை போல காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.